இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன தெரியுமா? மாவாட்டுற வேலை தான். அதுவும் அந்த காலத்தில் இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லே மாவாட்டினோம், நீங்கள் இந்த காலத்தில் கிரைண்டரில் வச்சு மாவாட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிம்பாங்க. இன்னும் அட்வான்ஸாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அரிசியை ஊற வைக்கிறாங்க, கழநீர் பொடிக்கிறாங்க, கொண்டுட்டு போய் மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுவும் வித்தின் 5 மினிட்ஸில் மாவு அரைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அரைச்சி மாவை ஊற்றி கொடுக்காதீங்க. அதை ரெகுலராக யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே மாவாட்ட ட்ரை பண்ணுங்கள். ஏதோ முடியல, ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வெளியில் ஆட்டிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சா, நான் தேய்ச்சிக்கிறேன் நீ போ கீழே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் பாப்பாவும் கீழே வந்துட்டோம். வந்தோடனே நல்ல மழைக்கும் காற்றுக்கும் குப்பையாக கிடந்துச்சா, ஒரு குப்பை கிடந்தா கூட பிடிக்க மாட்டேங்குது. சரி அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணேன். அப்புறம் தான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நீ க்ளீனாக பண்ணி வைக்கிற, இப்போ பாரு நான் மழையும் காற்றும் எப்படி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மழையும் காற்று வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா மாங்காய் குப்பை எல்லாம் கொட்டிடுச்சு. மறுபடியும் நாளைக்கு க்ளீன் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நேரம் மழையை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமா. அப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாய்.